Hi friends, welcome to Kalai Samaiyal. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ரைஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கிரேவி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம முட்டை வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கோம் பாத்திரத்தில். ஸோ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் அதை கடையில் இருக்கிற முட்டை மசாலா அந்த மாதிரி குருமா மசாலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம சேனலில் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் ஹோம்மேடாக யூஸ் பண்ணுற மசாலா தான். ஸோ நம்ம ரெடி பண்ணி அதில் தான் சமையலே நம்ம செய்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த முட்டை கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி மசாலா ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைவ் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க மாதிரி ஆனியன், தக்காளி, சில்லி, பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு வதக்கி எடுத்துட்டும் நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தான் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஸோ தேங்காய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வேக வச்ச முட்டையை நம்ம உரித்து எடுத்தாச்சு. ஸோ அது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பீஸ் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ குழந்தைங்க வந்து இந்த கிரேவி சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்க லைக் பண்ணுவாங்க. பர்டிகுலராக ஏதாவது ஒன்று நார்மலாக முட்டை சாப்பிடாத கூட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணது தான். ஸோ ஒரு வானல் வச்சுருக்கோம். ஸோ அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடயுமே எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம வைக்க போகிறது வந்து கிரேவிங்கிற போது வந்து ஈவன் நான்வெஜ் எக்குன்னும் போது நீங்கள் இந்த எல்லாமே ஈவன் எடுத்துக்கலாம். தோசை, இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. ஸோ இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் கடுகு தீயாது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. ஸோ நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா வந்து ஒரு கிளறி வெட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன ஷேப்பில் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்க சொல்லி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதில் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்காக வந்து பார்த்திங்கன்னா மிளகு தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். நம்ம இப்போ மிளகு தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை. ஸோ அதை போட்டு நம்ம ஒரு நிமிஷத்தில் இறக்கிடலாம். ஸோ கொத்தமல்லி தழை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ பிளேட் போட்டாச்சு. நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வேகட்டும் அந்த சூட்டில். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எக் கிரேவிஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி கூட சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். கலை சமையலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுன்னு ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.